Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C++ல டெம்ப்ளேட்ஸ் பற்றி. ஸோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா என்னது? நார்மலாகவே டெம்ப்ளேட் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து அதை ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து எழுத தேவையில்லை. ஸோ அங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டை அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து டெம்ப்ளேட். ஸோ இங்கேயும் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்குது. ஒன்று கிளாஸ் டெம்ப்ளேட்ஸ், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்ஸ். வித்தவுட் ஜென்ரிக் கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரிக்காக எதுவுமே டெம்ப்ளேட் இல்லாமல் நம்ம வந்து எப்படி ஒரு கோடு எழுதுவோம், டெம்ப்ளேட்டோட ஒரு கோடு எப்படி எழுதுவோங்கிறது நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்த்தமேட்டிக்குங்கிற கிளாஸ்க்குள்ள டேட்டா மெம்பர்ஸ் ப்ரைவேட் அப்படிங்கிற டேட்டா மெம்பர்ஸை இன்ட் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பப்ளிக்குள்ள அர்த்தமேட்டிக்குங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், இன்ட் ஏ இன்ட் பி. ஸோ அதே மாதிரி ஆட் சப் அப்படின்னு தனியாக இன்ட். ஸோ ஒவ்வொரு டேட்டா மெம்பருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட், என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து கரெக்டாக டிக்ளேர் பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம். இதுவே ஜென்ரிக் கிளாஸ் டெம்ப்ளேட்டோட யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் கிளாஸ் டி அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும் இங்கே. அதுக்கப்புறம் கிளாஸ் அர்த்தமேட்டிக்குள்ள வந்து என்ன ரிட்டர்ன் டைப்னு நம்ம மென்ஷன் பண்ண தேவை இருக்காது. டி அப்படின்னு நம்ம டெம்ப்ளேட்டோட டி மட்டும் போட்டால் போதும். ஸோ இங்கே டி எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ரிட்டர்ன் டைப் இருக்கோ அந்த இடத்துல டி இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரிக். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ட் வேணும்னா இன்ட்டு, ஃப்ளோட் வேணும்னா ஃப்ளோட், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டைப் நேம் டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ டி மீன் டிஏடிபி. ஸோ மினிமம் ஃபங்க்ஷனுக்கான ஒரு டெம்ப்ளேட் எழுதுகிறோம். ஸோ வந்து கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் ஏ லெஸ் தென் பி, ஏயா பியா அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் இருக்கிறதுனால இப்போ இது ரெண்டு விதமாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று வந்து min of 5,10 இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஃப்ளோட் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா இது ரெண்டு கோடுக்கு சமம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவைன்னா இங்கே இன்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே தேவைன்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பேர் எந்த ஃபங்க்ஷனை ஜென்ரேட் பண்ணணும்னா நம்ம இன்டீஜர் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை ஜென்ரேட் பண்ணணும். அதுவே நம்ம ஃப்ளோட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து காமனாக ஒரு டெம்ப்ளேட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அடுத்தது கிளாஸ் டெம்ப்ளேட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெம்ப்ளேட் கிளாஸ் டி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அடிஷனுங்கிற இந்த கிளாஸ்க்குள்ளே இது வந்து ஒரு டெம்ப்ளேட் கிளாஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட் கிளாஸ்க்குள்ளே பப்ளிக்கில் நம்ம வந்து டி மட்டும் போட்டுட்டு ரிட்டர்ன் டைப்போட இடத்துல டி போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே டீம் பாஸ் பண்ணுறோம். ஸோ டெம்ப்ளேட் கிளாஸ் டீயை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டி அடிஷன் டி. ஸோ இந்த ஆட் ஆஃப் டி n1 t n2. So t rs result. So result equal to n1 plus n2 return rs. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் கிளாஸை நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோமோ இன்டீஜராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இன்டீஜர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுவே வந்து ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டைப் நேம் டி sum of tn1 tn2 trs rs equal to n1 plus n2 return rs டெம்ப்ளேட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டிஜர் வேல்யூவை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஏபிக்கு வந்து இன்டிஜர் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஐக்கும் ஜேக்கும் வந்து லாங் இன்ட் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ரிட்டர்ன் டைப்பாக இருக்கும், இது ஒரு ரிட்டர்ன் டைப்பாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா டைப் வந்து இங்கே இன்ட்டு, இங்கே வந்து லாங். ஸோ இப்போ சி ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏ கமா பின்னு சம் ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா இந்த டெம்ப்ளேட் ஃபங்க்ஷனை கால் ஆகும். கால் ஆகிட்டு நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிற வேல்யூஸ் என்னது, இன்ட் வேல்யூ. ஸோ இன்ட் வேல்யூங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்டீஜர் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ சம் ஆஃப் இன்டீஜர் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். இதே வந்து நெக்ஸ்ட் கே ஈக்குவல் டு சம் ஆஃப் ஐஜேங்கிறப்போ இந்த லாங் வேல்யூஸ் இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இது மறுபடியும் டெம்ப்ளேட் ஃபங்க்ஷனில் போயிட்டு திருப்பி இது கேல்குலேட் ஆகி நம்மளுக்கு சம் ஆஃப் லாங் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா நம்ம இதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து இன்ட்டுக்கு தனியாக லாங்குக்கு தனியாக ஃபங்க்ஷன் எழுத தேவையில்லை. ஒரே டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு டேட்டா டைப்போட வேல்யூஸையும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரே ஸ்கிரிப்டாக ஒரே கோடை மறுபடியும் எழுதாமல் இந்த டேட்டா டைப்ஸை மறுபடியும் வச்சு திருப்பி கோடு எழுதாமல் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணோன்னா அது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கிளாஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து டிஃபைன் பண்ணுறோம்,
யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட் வச்சு எப்படி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறோம், ஒரே ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணி வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ.